வீட்ட கிளீன் பண்ணியே 10, 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே கிளீனா இருக்கிற மாரியே இருக்கும். பிளாக் கலர் கிரானைட் போட்டிருக்கிறதுனால. ஆனா இன்னைக்கு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் தான் தெரியுது, உள்ளுக்குள்ளார அவ்ளோ டஸ்ட்டு ஒட்டடெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. சரி ஒரு தடவையா இன்னைக்கு களத்துல இறங்கிடலாம் அப்படின்ட்டு வீட கிளீன் பண்ண இறங்கியாச்சு. வீட கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சஷ்டி, மறுநாள் தைவெள்ளி. ஸோ ஒரு தடவையா பூஜை ஐட்டம்ஸும் க்ளீன் பண்ணி நாளைக்கு பூஜையை போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவையா அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வரும்போதே பூலாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பூ வெத்தலை பாக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்ததும் பூவெல்லாம் வச்சாச்சு. சாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு நைவேத்தியம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நாட்டு சக்கரை போட்டு பால் தான் வச்சுருந்தேன் இன்னைக்கு. ஆரி மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு திருவள்ளூர் கிளம்பியாச்சு. திருவள்ளூருக்கு போனாலே கீரைலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பஸ் ஸ்டாண்ட் சைடு. சரி ஓகே அப்படியே கீரையும் வாங்கிட்டு வந்தாச்சு. கடைக்கு போகும்போதே வீடியோ எடுத்து போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் சுத்தமாக மறந்து போயிட்டேன். சரி போயிட்டு வந்தாச்சு. மறந்தாச்சு அப்புறம் என்ன பண்ணுறது, சரி வீட்டில் வந்து என்னென்ன வாங்கணுன்றதை காமிச்சிக்கலான்ட்டு வந்தாச்சு.